விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணா இணைகிறார். குணா, தற்பொழுது தேர்தல் ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? விவரங்கள். விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் என்பது இன்று காலை முதலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த வாக்கு பெட்டிகள் மற்றும் வாக்கு பதிவு இயந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்ட 111 உபகரணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் இந்த இயந்திரங்கள் என்பது கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பழனி அவர்களது முன்னிலையில் இந்த பெட்டிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரது பாதுகாப்பில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடுவதற்காக பல்வேறு வாகனங்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை காலை தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் இதற்கு முன்பாக 3 கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குண்டான அந்த ஆணையும் இன்று சற்று நேரத்திற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பழனி அவர்கள் முன்னிலையில் பயிற்சி வழங்கப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கான அந்த ஆணையும் வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக 276 வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய 662 வாக்குப்பதிவு கருவிகளும் 330 கட்டுப்பாட்டு கருவிகளும் அதே போன்று 357 வாக்குப்பதிவினை உறுதி செய்யக்கூடிய அந்த விவிபேட் கருவியும் என 1349 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அதுவும் இந்த குறிப்பாக இந்த 276 வாக்குச்சாவடிகளில் 44 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது பதற்றமானவையாக இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 53 நுண் பார்வையாளர்கள் இந்த தேர்தல் கண்காணிப்பு நுண் பார்வையாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தமாக 1,16,962 ஆண் வாக்காளர்களும் 1,20,040 பெண் வாக்காளர்களும் 29 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தமாக 2,37,031 வாக்காளர்கள் இந்த நாளை தங்களது வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள். அதே போல இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பணிபுரிவதற்காக தேர்தல் பணியாளர்கள் என 1,300 பேர் இங்கு பணியில் ஈடுபடுத்தப்படவும் இருக்கிறார்கள். அதுவும் 1,500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதே வேளையில் இங்கு பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்புக்காக அங்கு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு அங்கு அந்த கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அந்த பணிகளையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மொத்தமாக இந்த பேனா, பென்சில், கையில் வைக்கக்கூடிய விரலில் வைக்கக்கூடிய அந்த மை, விவிபேட் உள்ளிட்ட 111 இயந்திரங்கள் இந்த வாகனங்களில் எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படவும் இருக்கிறது. இதனை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி முன்னிலையிலும் அதே போன்று தேர்தல் மாவட்ட அதிகாரியுமான பழனி அவர்களது முன்னிலையிலும் இந்த பெட்டிகள் இங்கிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் சற்று நேரத்தில் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.